அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/12/2024 திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், வால்மீகி யோகம். கொள்ளையனாக இருந்து நல்லவனாக மாறியவர் வால்மீகி. அத்துடன் எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு புராணத்தை படைத்தவர் ராமாயணம். ஆக ஒரு காலத்தில் மிக மிக கெட்டவனாக துஷ்டனாக இருந்தவர் பிற்பாடு உத்தமனாக மாறினார். இது வால்மீகிக்கு மட்டும்தான் நடக்குமா? மற்றவர்களுக்கு நடக்காதா? எண்ணற்றோர் இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு சூத்திரமே இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். 2க்கு உடையவன் ராகுவுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்தால் வார்த்தை பிரசண்டன், வார்த்தை கடின வார்த்தைகளை பேசுவான், பொய் உண்டு, பணத்தாசைக்காக கொடுமையான செயல்கள் செய்வான். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்படி 2க்கு உடையவன் ராகுவுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்த அந்த ஜாதகத்தில் 2ஆம் வீட்டை குரு பார்த்தார். இது ஏற்படும். இந்த கெட்ட குணம், இந்த பேச்சு, பண ஆசை ஏற்படும். 2ஆம் வீட்டை குரு பார்த்தால் மனம் மாறி உத்தமனாக மாறுவான். வால்மீகி அப்படித்தானே ஆனார். எனவே தான் இதுக்கு வால்மீகி யோகம் என்ற ஒரு பேரே வந்தது. ஆக 2க்கு உடையவன் வாக்குஸ்தானாதிபதி, பணம் சம்பந்தப்பட்டவன், ராகுவோடு சேர்ந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்தாள். ஆரம்பத்தில் அவன் கெட்டவனாகத்தான் இருப்பான், நல்ல வேலையை செய்ய மாட்டான். ஆனால் இந்த ஜாதகத்தில் 2ஆம் வீட்டை குரு பார்த்தால் அந்த நல்ல வார்த்தை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அவனை நல்லவன் ஆக்கி, நல்லவன் ஆனதும் அந்த 2ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது வாக்கு, புலமை, இவைகளை சேரும். இவைகளில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அவனை உயர்த்தி அவனால் இந்த உலகுக்கு ஒரு உயர்ந்த தத்துவம் கிடைக்கும். ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. ஒருவருக்கு கெட்ட அமைப்புகள் இருந்தால் உடனே கெட்டது என்று சொல்லிவிடக்கூடாது. நல்ல அமைப்பு ஏற்படுவதற்கு குருவோ அல்லது வேறு சுப கிரகமோ குறிப்பிட்ட ஒரு இடத்தை பார்க்கின்றார்களா என்றும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த குணம் ஆரம்பத்தில் தோன்றும். அதற்கு பிறகு இதுக்கு நேர்மாறாக உத்தமனாகவும் மாறுவான். இதற்கு பெயர் வால்மீகி யோகம். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நாளைய தினம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் தயாரிக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம். பெரியவர்கள் சொல் கேட்டு அவர்களது யோசனைப்படி நீங்கள் செயல் புரிந்தமையால் இந்த நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது,
நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, யாருடைய யோசனையும் கேட்டு பெறாமல் தனியே அமர்ந்து சிந்தித்து நீங்களே ஒரு முடிவெடுத்து வழிகண்டு அவ்வழியில் செயல் புரிந்து வெற்றி பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் போட்டிருந்த திட்டம் வேறு, செயல்பட்ட விதம் வேறு. போட்ட திட்டப்படி செயல்பட முடியாத நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. யாரும் எதிர்பாரா வகையில் பணிபுரிந்து லாபத்தை பெறுவீர்கள். இதுதான் இந்த நாளின் சிறப்பு. கன்னி ராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள். இப்புகழினை திறமையாக ஒரு காரியம் செய்து அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று கஷ்டத்தை அகற்றுவீர்கள். இந்த கஷ்டத்தை அகற்றுவது சண்டை போட்டு ஆட்களை கூட்டிக் கொண்டு சென்று அப்படியெல்லாம் அல்ல, சட்டப்படி செயல்பட்டு கஷ்டத்தை அகற்றுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று புதுமையாக ஒன்று செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு ஒரு வேலையை செய்து உங்களுக்கு இருக்கின்ற நல்ல பெயரை கொஞ்சம் குறைத்து கொள்ள ஒரு வழியை ஏற்படுத்துகின்றீர்கள். கவனம். தனுசு ராசி அன்பர்களே, நிறைந்த புகழ் உண்டு. நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இன்று வாய்க்கும். காட்டுவீர்கள், காட்டி புகழ் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எந்த வகையில் முயற்சி செய்யலாம் என்ற தேடலில் ஒரு வழி அகப்பட்டு அதன் வழி நடந்து எதை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தாற்போல் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைய உங்கள் நிலை அப்படித்தான். முடிய வேண்டிய தருணத்தில் கூடாத ஒரு செயலையோ பேச்சையோ நீங்கள் செய்வதால் பேசுவதால் காரியம் கெட்டுப்போக இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் கவனம். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையின் உச்சத்தை காட்டி உச்சகட்ட லாபத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள். நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.